more he sinks deeper into the hearts of the churches and in the hearts of the people and everything, science, until it's become a place where the human race, by being interbred, I believe every seed should bring forth of its kind. Yeah. அது மானிட வர்க்கம் இனக்கலப்பு செய்யப்படுகிற ஒரு இடமாக மாறும் அளவிற்கு விஞ்ஞானம் ஜனங்களின் இருதயங்களில் மற்றும் ஒவ்வொரு காரியத்தையும் அவன் சபைகளின் இருதயங்களுக்குள் மேலும் மேலும் ஆழமாக பதிக்கிறான். ஒவ்வொரு விதையும் அந்தந்த விதமான ஒன்றை பிறப்பிக்க வேண்டும் என்று நான் நம்புகிறேன். And the human race and the plant and all being interbred has brought us to a place in eating our food from the earth, which our bodies have made hybrid. It's put our whole mind. மானிட வர்க்கமும் தாவரமும் மற்றையாவும் இனக்கலப்பு செய்யப்பட்டு நம்மை ஒரு நிலைக்கு கொண்டு வந்துள்ளது. நம்முடைய சரீரங்கள் கலப்பினமாக்கப்பட்ட பூமியிலிருந்து நம்முடைய உணவை புசிப்பதில் அது நம்முடைய முழு சிந்தனைகளும். Now, if our bodies are falling from 20 to 25 years old because of degenerated cells by hybrid foods, don't our brain cells degenerate? Isn't that cells also? இப்பொழுது நம்முடைய சரீரங்கள் 20 to 25 வயதிற்குட்பட்டவர்களாக இருந்தால் உயிரணுக்கள் சீரழிவதின் காரணமாக கலப்பின உணவுகளினால் நம்முடைய மூளையின் உயிரணுக்கள் சீரழிந்து போகவில்லையா? அது உயிரணுக்கள் அல்லவா? That's why Ricky runs to the street with this hot rod, or Ricketta, Elvitas, and them as we call names. அந்த காரணத்தினால்தான் ரிக்கி மாற்றி அமைக்கப்பட்ட வாகனங்களை வீதியினூடாக ஓட்டுகிறான். ரிக்கெட்டா, எல்விட்டாக்களும் மற்றும் இன்னும் அநேகரை நாம் பெயரிட்டு அழைக்கும் போது, out here half naked before the people, mentally gone. No more conceptions of decency or morals. இங்கே ஜனங்களுக்கு முன்பாக அரை நிர்வாணமாக ஒழுக்கம் அல்லது ஒழுக்க நெறிகள் பற்றிய கருத்துக்கள் இல்லாமல் மனநிலை சரியில்லாமல் போய்விட்டன. My little story, this chaplain said he'd been down to the hospital and said so many boys laying in the tent, some just come from the outside. என்னுடைய சிறுகதை, இந்த போதகர் அவர் மருத்துவமனையில் இருந்ததாக கூறினார். அநேக பையன்கள் கூடாரத்தில் படுத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றும் சிலர் அவன் வெளியிலிருந்து வந்திருந்தார் என்றும் கூறினான். He said he went out there and some officer told him, said, "Chaplain, we want to ride out to take a look at the fields out there that throw this mustard and chlorine gas as they did in them days." அவர் அங்கு சென்றதாக கூறினார். ஒரு அதிகாரி அவரிடம் கூறினார், போதகரே, நாங்கள் சவாரி செய்து அங்கே வயல்வெளிகளை பார்க்க விரும்புகிறோம் என்றனர். அந்நாட்களில் அவர்கள் செய்தது போல அவர்கள் இந்த கடுகு மற்றும் குளோரின் வாயுவை வீசி இருந்தனர். I got out there, Brother Branham said, there wasn't a bark on a tree when the sprig of grass. It was on an Easter morning. He said, there's some old wrecked tanks down there. The officer had to get record of them. மேலும் சகோதரன் பிரணாம், நான் அங்கு சென்றேன். ஒரு மரத்தின் பட்டை கூட இல்லை, அங்கே ஒரு துளிர் புல்லும் இல்லை. அது ஒரு ஈஸ்டர் காளையா இருந்தது என்றார் அவர். அங்கே சில பழமையான உடைந்த தொட்டிகள் இருந்தன. அந்த அதிகாரி அவைகளை குறித்த பதிவேடுகளை பெற்றுக் கொள்ள வேண்டியதாக இருந்தது. மகத்தான ஆர்கான் காடுகளுக்கு அருகில் அவர்களுக்காக ஏதாவது செய்ய முடியுமா என்று பார்க்க வேண்டும் என்றார். மேலும் நான் அங்கு தனியாக நின்று கொண்டிருந்த போது என்று கூறி, நான் மேல் நோக்கி பார்த்தேன் என்று கூறி, ஓ தேவனே, இந்த விதமாகத்தான் இவை யாவும் வந்து கொண்டிருக்கின்றன என்றார். அது உண்மை. அது வந்து கொண்டிருக்கிறது. அது முழுவதும் எரிந்து போனது. எங்கும் ஜீவன் இல்லை. புற்கள் எரிந்து போயின. மரங்கள், அந்த வாயுக்களால் மரங்கள் கொல்லப்பட்டன. எல்லாமே கொல்லப்பட்டன. முறுக்கப்பட்டு கீழே தொங்கிக் கொண்டிருந்தன. அங்கு தோட்டாக்கள் அதை துளைத்திருந்தன. That isn't a picture of the world today, where Satan's spraying his unbelief, his hybriding, his science, his knowledge. அது இன்றைக்கு உலகத்தை பற்றிய ஒரு காட்சியா இல்லை என்றால், அங்கே சாத்தான் அவனுடைய அவிசுவாசத்தையும் அவனுடைய கலப்பிரத்தையும் அவனுடைய விஞ்ஞானத்தையும் அவனுடைய அறிவையும் தெளித்துக் கொண்டிருக்கிறான். At the beginning, when God put Adam and Eve in the garden, that beautiful paradise without
death. ஆதியில் தேவன் ஆதாமையும் ஏவாளையும் தோட்டத்தில் வைத்த போது மரணமில்லாத அந்த அழகான பரதீசில் Without sickness, without sorrow, and everything perfect in order. Look what Satan DDT has done. She's a chaos. There's nothing left in. சுகவீனமில்லாமல் துக்கமில்லாமல் ஒவ்வொரு காரியமும் பரிபூர்ணமாக ஒழுங்கி சாத்தானின் டிடிடி என்ற விஷத்தளிப்பு என்ன செய்துள்ளது என்பதை பாருங்கள். அவள் ஒரு குழப்பத்தில் உள்ளாள். அதில் ஒன்றுமே விடப்பட்டிருக்கவில்லை. He said, I started crying. I walked back. I was attracted to a rock. That I just went over there and looked at the rock, pushed it over. அவர் நான் அழத் துவங்கினேன், நான் திரும்பி நடந்தேன், நான் ஒரு கண்மலையினால் கவரப்பட்டேன் என்று கூறினார். மேலும் நான் அங்கு சென்று கண்மலையை நோக்கி பார்த்து அதை தள்ளினேன். Down beneath the rock was a little white flower growing. The only living thing left. Because it had been sheltered by a rock. Hallelujah. கண்மலையின் கீழே ஒரு சிறிய வெள்ளை மலர் வளர்ந்து கொண்டிருந்தது. அது ஒரு கண்மலையினால் பாதுகாக்கப்பட்டிருந்தபடியால் அந்த ஜீவன் மாத்திரமே மீதியாக விடப்பட்டிருந்தது என்றார். God, my rock, shelter us today, oh God. When these poisons are flying everywhere, in the name of science and education. தேவனே, என் கண்மலையே, இன்றைக்கு எங்களுக்கு புகலிடமாயிரும். ஓ தேவனே, இந்த விஷயங்கள் விஞ்ஞானம் மற்றும் கல்வி என்ற பெயரால் எங்கும் பறந்து கொண்டிருக்கின்றன. Shelter us. Keep me until that day, oh God. It was my prayer. எங்களுக்கு புகலிடமாயிரும். ஓ தேவனே, அந்த நாள் வரைக்கும் என்னை காத்துக் கொள்ளும் என்பதே என்னுடைய ஜெபமாய் உள்ளது. Now, I hope that we each one are under that rock, Christ. இப்பொழுது நாம் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவாகிய அந்த கண்மலையின் கீழ் இருக்கிறோம் என்று நான் நம்புகிறேன். I just preached the other day, many of you heard it. I was going down through the woods hunting, and I was attracted to turn around. அந்த ஒரு நாள் நான் பிரசங்கித்தேன். உங்களில் அநேகர் அதை கேட்டிருக்கிறீர்கள். நான் காடுகளினூடாக சென்று வேட்டையாடி கொண்டிருந்தேன். நான் திரும்பும்படி கவரப்பட்டேன். Now look, there was an empty cigarette carton or package or what you call it, and it's the company. I don't feel I should call their name. நான் நோக்கி பார்த்தபோது அங்கே ஒரு வெற்று சிகரெட்டு பெட்டி கிடந்தது. அல்லது நீங்கள் அதை என்னவென்று அழைக்கிறீர்கள்? அது ஒரு நிறுவனம். அவர்களுடைய பெயரை நான் கூறக்கூடாது என்று நான் நினைக்கிறேன். But the tobacco company they have a slogan, a thinking man's filter, a smoking man's taste. ஆனால் புகையிலை நிறுவனம் அவர்கள் ஒரு சிந்திக்கும் மனிதனின் வடிகட்டி, புகைபிடிக்கும் மனிதனின் ருசி என்ற ஒரு விளம்பர கவர்ச்சி வாசகத்தை வைத்துள்ளனர். I started walking on down a little further in the woods and something attracted me to go back to that cigarette pack. நான் காட்டுக்குள் இன்னும் சிறிது தூரம் நடந்து செல்ல துவங்கினேன். ஏதோ ஒன்று என்னை கவர்ந்து அந்த சிகரெட் பெட்டிக்கு திரும்பிச் செல் என்றது. Well, Heavenly Father, I'm going down here to that tree where those squirrels was spoken into existence by you one morning. Why would you call me back? நான் பரலோக பிதாவே, நான் இங்கே இந்த மரத்தண்டைக்கு செல்ல போகிறேன். ஒரு நாள் காலையில் அந்த அணில்கள் உம்மால் உரைக்கப்பட்டு சிருஷ்டிக்கப்பட்டிருந்தன. நீர் ஏன் என்னை திரும்ப அழைக்க வேண்டும் என்று நினைத்தேன். Some said you got a sermon coming for Sunday. Your text is wrote on it. மேலும் ஏதோ ஒன்று ஞாயிற்றுக்கிழமைக்காக உனக்கு ஒரு பிரசங்கம் வரப்போகிறது, அதன் மேல் பாடப்பொருள் எழுதப்பட்டுள்ளது என்றது. நான் ஒரு சிகரெட்டு பெட்டியில் உள்ளதா என்று நினைத்தேன். நான் திரும்பி சென்றேன். I began to think, a thinking man's filter. What a deception that is. If a man was a thinking man, he wouldn't smoke at all. But you see, people swallow that. நான் சிந்திக்கிற மனிதனின் வடிகட்டி என்று நான் நினைக்க துவங்கினேன். அது என்ன ஒரு வஞ்சகம்! ஒரு மனிதன் சிந்திக்கின்ற மனிதனாய் இருந்தால் அவன் புகைப்பிடிக்கவே மாட்டான். ஆனால் நீங்கள் பாருங்கள், ஜனங்கள் அதை விழுங்கி விடுகின்றனர். I believe it's 2 years ago when I was in one of the conventions. I went up to the World's Fair when it's on the West Coast, and they had Yul Brynner's picture and many of them there. அது 2 ஆண்டுகளுக்கு முன்பு நான் தொடர் கூட்டங்கள் ஒன்றுக்கு சென்றிருந்த போது என்று நான் நினைக்கிறேன். மேற்கு கடற்கரையில் நடந்த உலக கண்காட்சிக்கு நான் சென்றிருந்தேன்.
அவர்கள் யூல் பிரின்னரின் புகைப்படத்தையும் இன்னும் அநேகரையும் அங்கே வைத்திருந்தனர். The scientists, many of us in the same hall, about the danger of smoking. How they pull that smoke across a marble and took a little Q-tip and took up the nicotine off there and put it on a rat's back. விஞ்ஞானிகளும் அவர்களில் அநேகரும் புகைப்பிடிப்பதனால் ஏற்படும் அபாயத்தை குறித்து அதே அறையில் விளக்கிக் கொண்டிருந்தனர். எப்படியாய் அவர்கள் அந்த புகையை ஒரு பளிங்கு கல்லின் மேல் ஊதி ஒரு சிறு கியூ முனை கொண்ட கண்ணாடி குடலை கொண்டு அங்கே இருந்த அந்த நிகோட்டினை எடுத்து அதை ஒரு எலியின் முதுகில் போட்டு Put him in a cage in 7 days. He was full of cancer. He couldn't even walk. He said, pull it through water and said, filter. அதனை கூண்டில் அடைத்து வைத்த போது 7 நாட்களில் அதனால் நடக்கக்கூட முடியாத அளவுக்கு புற்றுநோயினால் நிறைந்திருந்தது. பார்த்தீர்களா? அவர் கூறினார், அதை தண்ணீரினூடாக இழுத்து வடிகட்டி என்றார். Said, filter? There is no such a thing. Said, now this is science himself. They said you cannot have smoke unless you got tar. Tar makes the smoke. வடிகட்டியா? அப்படிப்பட்ட ஒரு காரியமே கிடையாது என்றார். இப்பொழுது இது விஞ்ஞானம் தாமே. அவர்கள் உங்களுக்கு தார் இருந்தால் ஒழிய நீங்கள் புகையை உண்டாக்க முடியாது. தார் புகையை உண்டாக்குகிறது. And the only thing it is a gimmick to sell more cigarettes on that. If I don't hope you think I'm sacrilegious or a fanatic, that devil in a man that makes him smoke to kill himself. மேலும் ஒரே காரியம் என்னவெனில் அதிகமான சிகரெட்டுகளை விற்பதற்கான ஒரு வித்தை. அது நீங்கள் என்னை இழிவா கருதுகிறவன் அல்லது ஒரு மதவெறியர் என்று நினைக்க மாட்டீர்கள் என்று நான் நம்புகிறேன். ஒரு மனிதனுக்குள் இருக்கும் அந்த பிசாசு அவனை கொல்லும்படிக்கு அது அவனை புகைப்பிடிக்க செய்கிறது. When he wants the nicotine of one cigarette that will supply his desire, now the company comes around with this deceiving gimmick and says a thinking man's filler. அவனுக்கு ஒரு சிகரெட்டின் நிகோட்டின் தேவைப்படுகையில் அது அவனுடைய வாஞ்சையை அளிக்கும். இப்பொழுது இந்த நிறுவனம் இந்த ஏமாற்றும் வித்தையுடன் வந்து ஒரு சிந்திக்கும் மனிதனுடைய வடிகட்டி என்று கூறுகிறது. You have to smoke 4 or 5 cigarettes to make a much tar in you to satisfy him as you did with the one. அவன் தாரை உண்டு பண்ண ஒரு சிகரெட்டை புகைப்பதற்கு பதிலாக 4 அல்லது 5 சிகரெட்டுகளை புகைக்க வேண்டும் அவனை திருப்திப்படுத்த. American selling death to their brethren and sisters. I don't get it. தங்களுடைய சகோதர சகோதரிகளுக்கு மரணத்தை விற்கும் அமெரிக்கர்கள், எனக்கு அது புரியவில்லை. But yet in there I thought there is a thinking man's filter. That's right. ஆனால் அதே சமயத்தில் அங்கே சிந்திக்கும் மனிதனுடைய வடிகட்டி சரியானதா இருக்கிறது என்று நான் எண்ணினேன். Now if a man was smoking, remember it produces a smoking man's taste. And if you cannot have feel the desire of a smoke until you get the smoke there. இப்பொழுது ஒரு மனிதன் புகைத்துக் கொண்டிருந்தால் நினைவிருக்கட்டும், அது புகைப்பிடிக்கும் மனிதனின் சுவையை உண்டாக்குகிறது. அப்படியானால் நீங்கள் அங்கே புகைக்கும் வரை உங்களால் ஒரு புகையின் வாஞ்சையை நிரப்ப முடியவில்லை என்றால் It has to produce a taste. So you smoke 4 cigarettes or 5 and pay more for it than you would just smoke one regular cigarette. See, it's a gimmick. The sales gimmick. Deceiving the people. Americans. நீங்கள் ருசியை உண்டாக்க வேண்டும். எனவே நீங்கள் வழக்கமான ஒரு சிகரெட்டை புகைப்பதற்கு பதிலாக 4 அல்லது 5 சிகரெட்டுகளை அதிக விலை கொடுத்து வாங்கி புகைக்க கூடும். பாருங்கள், அது ஒரு வித்தை, ஒரு விற்பனை வித்தை. ஜனங்களை அமெரிக்கர்களை வஞ்சிக்கிறார்கள். When I think of Valley Forge, George Washington with 2/3 of his soldiers no shoes on their feet on that cold day. To make us the economy we are. நான் ஃபோர்ஜ் பள்ளத்தாக்கில் ஜார்ஜ் வாஷிங்டன் தன்னுடைய 3/2 பங்கு போர் வீரர்களோடு அவர்களுடைய காலில் காலணிகள் ஏதுமின்றி அந்த குளிரான நாளில் நமக்கு இப்பொழுதுள்ள செழிப்பை சம்பாதித்ததையும் நான் நினைத்து பார்க்கிறேன். And then Americans sell America and his brother and sister of death under a false gimmick. Filthy lucre, the root of all evil. The crave of money, love. அதன் பின்னர் அமெரிக்கர்கள் அமெரிக்கனுக்கு, அவனுடைய சகோதரனுக்கு, சகோதரிக்கு மரணத்தை ஒரு போலியான வித்தையின் கீழ் எல்லா பொல்லாப்புக்கும் வேறாயிருக்கிற அசுத்தமான ஆதாயத்திற்காக விற்பனை செய்கிறார்கள். பணத்திற்கான ஏக்கம், அன்பு. The whole thing's gone mad. Knowing not that this whole thing will perish.
இந்த முழு காரியமும் அழிந்து போகும் என்பதை அறியாமல் முழு காரியமும் பைத்தியமாகிவிட்டது. But if you don't get no smoke, you can't have the taste. ஆனால் நீங்கள் புகையை பெற்றுக் கொள்ளவில்லை என்றால் நீங்கள் அந்த ருசியை பெற்றுக் கொள்ள முடியாது. And I thought there is a thinking man's filter. A thinking man's filter, and I took my text from a thinking man's filter produces a holy man's taste. அப்பொழுது நான் சிந்திக்கும் மனிதனுடைய வடிகட்டி உள்ளது என்று எண்ணினேன். ஒரு சிந்திக்கும் மனிதனின் வடிகட்டி, ஒரு சிந்தையுள்ள மனிதனின் வடிகட்டி ஒரு பரிசுத்த மனிதனுடைய சுவையை உற்பத்தி செய்கிறது என்பதிலிருந்து என்னுடைய பாடப்பகுதியை நான் எடுத்தேன். So I thought that our denomination has done a whole lot like that. Take people in, call themselves Christians. Just anyway. எனவே நம்முடைய ஸ்தாபனங்கள் அதை போன்ற ஏராளமான காரியங்களை செய்துள்ள ஜனங்களை ஏற்றுக்கொள்ள எவ்வகையிலும் அவர்கள் தங்களை கிறிஸ்தவர்கள் என்று அழைத்துக் கொள்கிறார்கள். They get more in their denomination or organization. We get more in there because we let them come in under this, that, and the other, anything. ஏன் அவர்கள் தங்களுடைய ஸ்தாபனங்களிலோ அல்லது ஸ்தாபன அமைப்புகளிலோ அதிகமாக பெறுகிறார்கள்? நாம் அங்கு அதிகமாக உள்ளே வருகிறோம். ஏனென்றால் நாம் அவர்களை இந்த அது மற்றது மற்றும் எந்த காரியத்தின் கீழும் உள்ளே வர அனுமதித்தோம். It don't make a difference. So they put their name on the book and say they're Christian. That's all. All by faith you're saved. You have to believe the devil does the same thing. அது எந்த வித்தியாசத்தையும் உண்டு பண்ணுகிறதில்லை. எனவே அவர்கள் தங்களுடைய பெயரை புத்தகத்தில் பதிவு செய்து கொண்டு அவர்கள் ஒரு கிறிஸ்தவர் என்று கூறுகின்றனர். அவ்வளவுதான். ஓ, விசுவாசத்தினாலே நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள், நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். பிசாசும் அதே காரியத்தை செய்கிறான். ஆம், You've got to be born again, and that comes through God's filter. Now, there is a thinking man's filter. I'm holding it in my hand. நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும். அது தேவனுடைய வடிகட்டியினூடாக வருகிறதே. இப்பொழுது சிந்திக்கும் மனிதனுடைய வடிகட்டி உள்ளது. நான் அதை என் கரத்தில் பிடித்திருக்கிறேன். It won't produce a denominational taste, but it'll certainly satisfy a holy man's taste. அது ஒரு ஸ்தாபன சுவையை பிறப்பிக்காது, ஆனால் அது நிச்சயமாக ஒரு பரிசுத்த மனிதனின் சுவையை திருப்திப்படுத்தும் என்பதை நீங்கள் அறிவீர்கள். How could a bob-haired woman ever come through this filter? How could a woman with shorts on ever come through it? Or slacks? When the Bible said, குட்டை முடியுடைய ஒரு பெண்மணி இந்த வடிகட்டியினூடாக எப்படி வர முடியும்? வேதம் ஒரு புருஷனுடைய உடையை ஒரு ஸ்திரீ தரிப்பது தேவனுக்கு அருவருப்பாய் இருக்கிறது என்று கூறுகிற போது, it's an abomination to God for a woman to put on a garment that even pertains to a man. And how can a man that thinks anything of himself get out here and dress like a woman? குட்டைக்கால் சட்டைகளை அல்லது தளர்கால் சட்டைகளை அணிந்த ஒரு பெண் அதனூடாக எப்படி வர முடியும்? தன்னை குறித்து எந்த காரியத்தையாவது பெரிதாக நினைக்கிற ஒரு மனிதனால் எப்படி இங்கிருந்து வெளியே வந்து ஸ்திரீகளைப் போல உடை உடுத்தி, His hair grew out like a woman. Down his eyes with bangs and curled up like that. He's wearing his wife's underneath clothes. She's wearing his outer clothes. அவனுடைய தலைமுடியை ஒரு பெண்மணியை போல வளரவிட்டு அவனுடைய கண்களுக்கு கீழே இறக்கி அந்த விதமாக சுருட்டி விட்டுக் கொள்பவனின் நிலை என்ன? அவன் தன்னுடைய மனைவினுடைய உள்ளாடைகளை அணிந்துள்ளான், அவள் அவனுடைய வெளிப்புற ஆடைகளை அணிந்திருக்கிறாள். A thinking man's filter. A thinking man won't do that, or a thinking woman won't do it. God's word won't let it pass through. சிந்திக்கும் மனிதனின் வடிகட்டியா? ஒரு சிந்திக்கும் மனிதன் அதை செய்ய மாட்டான், அல்லது ஒரு சிந்திக்கும் ஸ்திரீ அதை செய்ய மாட்டாள். தேவனுடைய வார்த்தை அதை கடந்து செல்ல அனுமதிக்காது. There isn't one thing can pass through that word. That's the Holy Spirit. Hallelujah. And it brings the word into you, and it produces a holy man's taste. அந்த வார்த்தையினூடாக எந்த ஒரு காரியமும் கடந்து செல்ல முடியாது. அதுதான் பரிசுத்த ஆவி. அது உங்களுக்குள் வார்த்தையை கொண்டு வருகிறது. அது ஒரு பரிசுத்த மனிதனுடைய சுவையை உற்பத்தி செய்கிறது. Look at today, Ricketta on the street, lovely, beautiful anatomy God gave to her, and Satan using it. இன்றைக்கு பாருங்கள், தெருவில் உள்ள ரிக்கட்டா தேவன் அவளுக்கு அளித்த அழகான உடற்கூறியல் சாத்தானதை உபயோகிக்கிறான். And she'll dress so immorally, not knowing that a week from today she may be rotten in the grave. அவள் மிகவும் ஒழுக்க கேடாக உடை உடுத்திக் கொள்வாள்.
அதாவது இன்றிலிருந்து ஒரு வாரத்தில் அவள் கல்லறையில் அழுகிக் கொண்டிருக்க கூடும் என்பதை அறியாமலே இருப்பாள். Coming down the street here not long ago with preaching a convention in the Assemblies of God over on the West Coast in a meeting out to the Southwestern Bible School. A little lady walking down the road with little clothes on, bikinis or what you call it. அண்மையில் இங்கே தெருவில் வந்தேன். மேற்கு கடற்கரையில் உள்ள ஒரு அசம்பிளிஸ் ஆஃப் காட் சபையின் ஒரு தொடர் கூட்டத்தில், தென்மேற்கு வேதாகம பள்ளியில் நடைபெறும் ஒரு கூட்டத்தில் நான் பிரசங்கித்துக் கொண்டிருந்தேன். ஒரு சிறு பெண்மணி சாலையில் நடந்து சென்று கொண்டிருந்தாள். அந்த சிறிய ஆடை அணிந்து, குடியல் ஆடை அணிந்து, நீங்கள் அதை என்னவென்று அழைத்தாலும் சரி, Friends hanging around the cowboy hat and boots. I was going up the road. I thought, poor little feller, some mother and dad's child was put here to be a daughter of God. அதன் ஓரம் வெளியே தொங்கிக் கொண்டிருக்க ஒரு மாடுமைக்கு பையனின் தொப்பியோடும் காலணிகளோடும் சென்று கொண்டிருந்தாள். நான் சாலையில் சென்று கொண்டிருந்தேன். நான் பாவம் சிறுபெண், ஏதோ ஒரு தாய், தகப்பனாரின் பிள்ளை, தேவனுடைய குமாரத்தியாக இருக்க இங்கே வைக்கப்பட்டாள். It's become a bait trap of the devil. I thought, I believe I'll just turn around and go back and tell that kid. She looked to be about the age of my Sarah there, 16 years old or something. பிசாசின் தூண்டிலின் கன்னியாக ஆகிவிட்டாள் என்று எண்ணினேன். நான் திரும்பி போய் அந்த சிறுமியிடம் அதை சொல்லலாம் என்று நான் நினைக்கிறேன் என்று நான் எண்ணினேன். அவள் அங்கே 17, 16 அல்லது அதற்கு மேற்பட்ட வயதுடைய என்னுடைய சாராளின் வயதுடையவளாய் காணப்பட்டாள். I thought, no, I better not. I'll just go up here on the road and pray for her. If somebody see me, stop and talk to her. I better not do it. நான் இல்லை, நான் செய்யாமல் இருப்பது நல்லது. நான் இங்கே சாலையில் சென்று அவளுக்காக ஜெபிப்பேன். யாராவது நான் நின்று அவளிடம் பேசுவதை கண்டால் நான் அதை செய்யாமல் இருப்பது நல்லது என்று எண்ணினேன். Now, and listen, sons of God, you get in that same place. These Jezebels of the day play up to you. But a thinking man will think first. இப்பொழுது தேவனுடைய புத்திரர்களே, கவனியுங்கள். உங்களிடத்தில் இதே இடத்தில் இந்த நாளில் எசபேல்கள் உங்களுக்கு இசைந்து விளையாடுகின்றனர். ஆனால் சிந்திக்கும் மனிதன் முதலில் சிந்திப்பான். She may be so pretty, it may be I can make a hit with her, but it'll cost you your soul, boy. Some of you girls to these Rickies, thinking man's filter produces a holy man's taste. அவள் மிகவும் அழகாக இருக்கலாம், அது என்னால் அவளை கவர முடியும் என்பதாக இருக்கலாம், ஆனால் அது உன்னுடைய ஆத்துமாவை நஷ்டப்படுத்திவிடும். மகனே, பெண்களாகிய உங்களில் சிலர் இந்த ரெக்கிகளுக்கு சிந்திக்கும் மனிதனின் வடிகட்டி ஒரு பரிசுத்த மனிதனின் சுவையை உற்பத்தி செய்கிறது. You married man, when you see them women on the street like that, you sons of God, don't you realize what taking place in the first beginning when science had made women so pretty in the antediluvian world? விவாகமான புருஷர்களாகிய நீங்கள், தேவனுடைய புத்திரராகிய நீங்கள், அந்த விதமான தெருவில் அந்த ஸ்திரீகளை நீங்கள் காணும் போது ஆதியில் என்ன சம்பவித்தது என்பதை நீங்கள் உணரவில்லையா? தேவனுடைய புத்திரர்கள் மனுஷ குமாரத்திகளை பெண் கொள்ளும் அளவிற்கு தேவனுடைய குமாரத்திகள் அல்ல. Until the sons of God took daughters of man, not daughters of God, and God never did forgive it. They destroyed the whole thing. Science, prettier. ஜலப்பிரளய அழிவிற்கு முன்பிருந்த பெண்களை விஞ்ஞானம் அழகியவர்களாக ஆக்கியிருந்த போது தேவன் அதை ஒருபோதும் மறக்கவே இல்லை. அவர்கள் முழு காரியத்தையும் அழித்து போட்டனர். விஞ்ஞானம் அழகானது. Used to be, you notice, the beauty of women living in the last days is a sign of the end. God's proved it. So use a thinking man's filter. You'll have a holy man's taste. அது வழக்கமாக இருந்தது. கடைசி நாட்களில் பெண்களின் அழகு அதிகமாய் உள்ளதை நீங்கள் கவனியுங்கள். அது முடிவின் அடையாளமாய் இருக்கிறது. தேவனதை நிரூபித்திருக்கிறார். எனவே சிந்திக்கும் மனிதனுடைய வடிகட்டியை பயன்படுத்தினால் நீங்கள் ஒரு பரிசுத்த மனிதனுடைய சுவையை பெற்றுக் கொள்வீர்கள். It'll cost you your home. It'll cost you your position. It'll cost you everything you got. Besides that, your soul. It'll break up your home. You may have another man raise your children. Another woman raise your children. அது உங்களுடைய வீட்டையே இழக்கச் செய்யும். அது உங்களுடைய ஸ்தானத்தையே இழக்கச் செய்யும். அது நீங்கள் பெற்றுள்ள எல்லாவற்றையும் இழக்கச் செய்யும். அது மட்டுமின்றி உங்களுடைய ஆத்துமா, அது உங்களுடைய வீட்டை உடைத்துவிடும். மற்றொரு மனிதன் உங்களுடைய பிள்ளைகளை வளர்க்கலாம் அல்லது வேறொரு ஸ்திரீ உங்களுடைய பிள்ளைகளை வளர்க்கலாம். Take a thinking man's filter. It'll produce a holy woman's taste. When you start the barber shop or something and you tell you go to have a headache, you know, take a thinking woman's filter. What the Bible says, see? And turn away from it. Don't you do it.
குடிக்கும் ஒரு மனிதனின் வடிகட்டியை எடுத்துக்கொண்டால் அது ஒரு பரிசுத்த ஸ்திரீயின் சுவையை உற்பத்தி செய்யும். நீங்கள் முடித்திருத்தும் கடைக்கு செல்லும் போது அல்லது வேறு ஏதோ காரியத்திற்கு செல்லும் போது அவர்கள் உங்களிடம் உனக்கு தலைவலி ஏற்பட போகிறது உனக்கு தெரியும் என்று கூறுவார்கள். சிந்தித்துக் கொண்டிருக்கிற ஒரு ஸ்திரீயினுடைய வடிகட்டியை எடுத்துக் கொள்ளுங்கள். வேதம் என்ன கூறியுள்ளது என்பதை எடுத்துக் கொள்ளுங்கள். பாருங்கள், அதன் பின்னர் அதிலிருந்து விலகிச் செல்லுங்கள். பார்த்தீர்களா? நீங்கள் அதை செய்யாதீர்கள். I'm your brother and I love you. Nothing I have against you. God knows. That's what makes me say the things I do is because of the love of God for you. நான் உங்களுடைய சகோதரன். நான் உங்களை நேசிக்கிறேன். உங்களுக்கு எதிராக நான் ஒன்றும் கூறவில்லை. தேவன் அறிந்திருக்கிறார். அதுவே நான் செய்கிற காரியங்களை கூறும்படி என்னை தூண்டுகிறது. தேவனுக்கு உங்கள் பேரில் உள்ள அன்பின் காரணமாகவே ஆகும். If a man go out there and they won't tell you, another pastor let you sit around and act like that, he don't love you. He can't love you. I wouldn't want that kind of love for the women. ஒரு மனிதன் அங்கு சென்று அவர் அதை உங்களிடம் கூறவில்லை என்றால், உங்களுடைய போதகர் நீங்கள் ஒழுங்கினமாக செயல்பட அனுமதிப்பாரானால் அவர் உங்களை நேசிக்கவில்லை. அவரால் உங்களை நேசிக்க முடியாது. ஸ்திரீகளுக்கான அந்த விதமான அன்பை நான் விரும்ப மாட்டேன். I want to have a holy taste from my sister. I want to really be my sister. Not somebody talk about her being so pretty and how she is and little sex queen she goes to my. நான் என்னுடைய சகோதரிக்காக ஒரு பரிசுத்த ருசியை கொண்டிருக்கவே விரும்புகிறேன். அவள் உண்மையாகவே என்னுடைய சகோதரியாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அவள் மிகவும் அழகாக இருக்கிறாள். அவள் எப்படி இருக்கிறாள்? அந்த பாலியல் உணர்வுகளை தூண்டும் ராணிகள் என்று யாரோ கூறும்படி அல்ல, அவள் என்னிடம் செல்கிறாள். இல்லை, அவள் ஒரு பண்புள்ள பெண்மணியாக இருக்க நான் விரும்புகிறேன். Oh Lord, keep me under the rock. Yes, in Ephesians 5:26, the only one way you can get through that rock, that's washed by the waters of separation by the word. That's right. ஓ கர்த்தாவே, என்னை கண்மலையின் கீழ் காத்துக் கொள்ளும். ஆம், எபேசியர் 5:26 உள்ள ஒரே ஒரு வழியை மாத்திரமே நீங்கள் அந்த கண்மலையினூடாக சென்று, அதாவது திருவசனத்தினால் தீட்டு கழிக்கும் ஜலத்தை கொண்டு கழுவப்படுதல் என்பதாகும். அது உண்மை. Now, don't let this devil spray you with his education. No. It'll kill the influence of you. இப்பொழுது இந்த பிசாசு தன்னுடைய கல்வியினால் உங்களை தெளிக்க விட வேண்டாம். இல்லை, அது உங்களுடைய செல்வாக்கை கொன்று போடும். Don't let the devil take that, well, I belong to the church that my mother belonged to, my father, my grandmother. Don't let the devil spray you with that. The Bible has already said on the 7 church ages and things there, it's all gone to seed. பிசாசதை எடுத்துக்கொள்ள அனுமதிக்க வேண்டாம். பாருங்கள், நான் என் தாயார், என்னுடைய தகப்பனார், என்னுடைய பாட்டி சார்ந்திருந்த சபையை சேர்ந்தவன் என்றான். பிசாசதை உங்களுக்கு தெளிக்க அனுமதிக்க வேண்டாம். வேதம் ஏற்கனவே 7 சுவை காலங்களை குறித்து கூறியுள்ளது. இவை அனைத்தும் விதைக்குள் சென்று விட்டன. Right, the whole thing is corrupt. The whole thing is a putrefied sore. Don't let him spray you. Say, well, it's higher ethics. We're more educated than we used to be in the old days. அது உண்மை. முழு காரியமும் சீர்கேடாய் உள்ளது. முழு காரியமும் ஒரு அழுகி போன புண். அவன் உங்களுக்கு தெளிக்க அனுமதிக்க வேண்டாம். பாருங்கள், இது உயர்ந்த நெறிமுறைகள். நாங்கள் பண்டைய நாட்களில் இருந்ததை காட்டிலும் அதிக கல்வியறிவு பெற்றுள்ளோம் என்கின்றனர். You let the devil put that over on you. I've showed you his whole program of civilization, education, science. He's got it right into the church. Don't you listen to that. Keep your head on them old dirty televisions and things. பிசாசதை உங்கள் மேல் சுமத்த அனுமதிக்காதீர்கள். அவனுடைய நாகரிகம், கல்வி மற்றும் விஞ்ஞானம் முழுவதையும் நான் உங்களுக்கு காண்பித்திருக்கிறேன். அவன் அதை சபைக்குள்ளாக வைத்திருக்கிறான். நீங்கள் அதற்கு செவி கொடுக்க வேண்டாம். பழைய அசிங்கமான தொலைக்காட்சிகள், நிகழ்ச்சிகள் மற்றும் மற்ற காரியங்களில் இருந்து உங்களை விலக்கி வைத்துக் கொள்ளுங்கள். Our text says, be not conformed, but be ye transformed. Not go and say, I was confirmed Sunday. No. நம்முடைய பாடப்பொருள் அந்த வேஷத்தை தரித்துக் கொள்ளாமல் மறுரூபமாகுங்கள் என்று கூறுகிறது. ஞாயிற்றுக்கிழமை நான் உறுதிப்படுத்தப்பட்டேன் என்று கூறுவதல்ல. இல்லை, going to be transformed right now. Transformed from what you are to what God wants you to be. நீங்கள் என்னவாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறாரோ அந்த விதமாகவே நீங்கள் என்னவாக இருக்கிறீர்கள் என்பதிலிருந்து இப்பொழுது மறுரூபமாகி உள்ளே சென்று இப்பொழுதே மறுரூபமாகுங்கள். Now, it depends on what kind of seed that's in you. If an intellectual, educational seed has been placed in you, there's only one thing it can do.
இப்பொழுது அது உங்களுக்குள் எந்த விதமான வித்து உள்ளது என்பதை பொறுத்தது. ஒரு அறிவாற்றல், கல்வி வித்து உங்களுக்குள் வைக்கப்பட்டிருந்தால் அது ஒரே ஒரு காரியத்தை மாத்திரமே செய்ய முடியும். Deform you. That's all. To a son or daughter of God. It's the only thing it can do. People of the day, as I look out, they act like they don't even believe there is a God. ஒரு தேவனுடைய குமாரனாகவோ அல்லது குமாரத்தியாகவோ உங்களை உருகுலைக்க வேண்டும், அவ்வளவுதான். அது ஒன்றே ஒன்றுதான் செய்ய முடியும். இன்றைக்கு ஜனங்கள் நான் நோக்கி பார்க்கையில் தேவன் ஒருவர் உண்டு என்று கூட அவர்கள் நம்பாதது போன்று அவர்கள் நடந்து கொள்கின்றனர். Pardon this expression. If anybody feelings is hurt by this, I don't mean it. A couple of Sundays ago, I was invited by my own daughter. இவ்விதம் வெளிப்படுத்தி கூறுவதற்கு மன்னிக்கவும். இதன் மூலம் எவருடைய உணர்வுகளும் புண்படுத்தப்பட்டிருந்தால் நான் அதை அந்த நோக்கத்துடன் கூறவில்லை. 2 ஞாயிற்றுக்கிழமைகளுக்கு முன்பு ஒரு தொலைக்காட்சியில் ஒரு மத சம்பந்தமான பாடலை பார்க்க To come in to a television set and to watch a religious singing. Said Sunday morning, I want to hear Oral Roberts on his program. I told him, let me know. என்னுடைய சொந்த மகளினால் நான் அழைக்கப்பட்டிருந்தேன். அது ஞாயிறு காலை வேளையாய் உள்ளது. நான் ஓரல் ராபர்ட்ஸை அவருடைய நிகழ்ச்சி நிரலை கேட்க விரும்பினேன்.